ஸ்வீட் எல்லாம் கட்டின எதிர்க்க வச்சிருக்காங்க, தரவும் மாட்டாங்க. என்ன இந்த பொண்ணு இன்னும் காணும்? மாமி பூ வச்சிட்டாங்க, நானே போய் பார்த்துட்டு வந்தேன். எட்டி பார்த்தல பூ வச்சிட்டாங்க. இப்போ அடுத்து இங்கதானே வருவாங்க. ஆண்டி இங்கதான் வருவாங்க. ஒன்னாவே உட்காந்துருக்கலாம். இதுக்கு எதுக்கு மேல ஒண்ணு கீழே ஒண்ணுன்னு தெரியல. அவங்க பண்ணும் போதெல்லாம் ஜாலியாயிட்டாங்க ஆண்டி. ஆனா இப்படின்னு உடனே அவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அதான் இப்படி ரெண்டா பிரிஞ்சாச்சு. சரிடா. பெரிய ஆண்டி சின்ன ஆண்டி அங்க அவங்க பொண்ணு வரையும் அழுதுட்டு இருக்குமா, அதனால தூங்க வச்சுட்டு இருக்கா. அதனால என் பொண்ணும் வரல, என் மாப்பிள்ளையும் வரல. அவங்க கூட இருக்கானா? மாமா மர பொண்ணை விடல, அதை விட்டு வர மனசு வரல. சரி சரி பாசம் தான். ஐயா பொண்ணு வந்தாச்சு, பொண்ணு வந்தாச்சு, பொண்ணு வந்தாச்சு. இன்னும் வந்துட்டாங்களே வந்துட்டாங்களே. சொல்லுங்களா என்ன என்னக்கா எங்க அண்ணி நாங்க கூப்பிடுறோம். ஓய் நாங்களும் தங்கச்சிங்க தான் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். செக் பண்ணிடுவீங்க. ஆமா சரிமா நாத்தனாருங்களா, மன்னிச்சிருங்க. ஒரு நாத்தனார் இருந்தாலே கஷ்டம்னுவாங்க, உனக்கு 3 நாத்தனாருமா? அண்ணி என்ன இப்படி சொல்லிட்டீங்க? உன்னை சொல்லுவேனா தங்கம்? நீ என் செல்ல பொம்மிமா வச்சே, உன்னை சொல்லுவேனா? அதானே பார்த்தேன். ஹாய் ரீமா, இப்போ வந்த? வந்து கொஞ்ச நேரம் ஆகுதுடா. உன்னை பொண்ணு பார்க்குறாங்களே, வர வேணாவா? தேங்க்ஸ்டா. மைன் எங்க உன் நாத்தனாரை காணும்? எதுக்கு ரீமா அதை கேட்குற? ஒருவேளை அவர் கூட இருந்துட போதுன்றதுனால கேட்டேன். அப்படி கேட்கல, கேள்வி. எதுக்கு தங்கச்சி முறை வரதான் கரெக்டா இருக்குமா, அதனால என் தங்கச்சி வந்திருக்கா. அக்கா கூட சிஸ்டர்ஸ் தான் இருக்கணுமா? இந்த முறைலாம் தெரியாதுப்பா. இந்த 4 பேர்ல யார் என் கூட இருந்தாலும் எனக்கு ஓகே தான். எங்களை கூப்பிடலப்பா, அவங்க சொந்தக்கார போனாதான் கூப்பிட்டுக்கிட்டாங்க. நானா கூப்பிட்டேன்? இருக்கட்டும், எங்களுக்கு ஒரு காலம் வரும், பாத்துக்கிறோம். சரி சரி காஃபி ஆயிட போகுது, பொண்ணு காஃபி கொடுக்க வைங்க. இப்ப தெரியுது இப்படி எல்லாம் ஓட்டுவீங்கன்னு தான் அவங்க எல்லாரும் கும்பலாக்க பக்க பயந்துருக்காங்க. அம்மா நாங்க ஓட்டவே ஸ்டார்ட் பண்ணல. சித்தப்பா அதானே. மாமா நீங்களுமா? சரி சரி இது என்ன 6 காஃபி தான் இருக்கு. ஆனா காஃபி எல்லாம் குடிச்சிட்டீங்கல்ல, இது வெறும் சாம்பிளுக்கு. அதான் சாம்பிளுக்கு தரீங்க? ஆமா ஆமா. பொண்ணு பார்த்தாச்சா, கிளம்பலாமா? என்ன அதுக்குள்ள கிளம்புறீங்க? இல்ல அவங்க கொஞ்சம் போய் அவங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும். நம்ம முன்னாடி போடாம பின்னாடி போட்டுட்டேன். அடி ஏறி வரும்போது தானா விழுந்துச்சு. எடுத்த ஃப்ரெண்ட்ல வைக்கிறேன். ஓகே வார்த்தா. முகம் பார்க்கும்போது பூ தெரியலையா, அதனால கேட்டேன்டா. ஒன்றும் பண்ணல, சுத்தமா ஒன்றும் பண்ணல. சந்தோஷப்பட்டாங்களா? ரொம்ப சரி, அந்த டாபிக் இருக்காதீங்க, அவங்க எமோஷனல் ஆயிடுவாங்க. மாமா கட் பண்ணுங்க. அவங்க அம்மா அப்பா கூட கொண்டா பேசிட்டோம், விடுங்க அவங்கள. உங்களுக்குள்ள பேசக்கூடாது என்ன? அப்படி என்ன உங்க அக்கா அம்மா பொத்தி பாதுகாக்கிற? நாத்து அழக்கூடாது சொன்னதுனால அவங்க எல்லாத்தையும் அடக்கி வச்சிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அப்படி தனியா விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா அம்மா பொண்ணு 3 பேரும் அழுவாங்க. ஏன்டி அழணும்? அம்மா அவங்க பிறந்ததுலேருந்தே பூ வச்சது இல்லைல்ல, இப்பதானே வைக்கிறாங்க. அந்த எமோஷன் பூ வைக்கவே முடியாது, பூ பக்கத்துலயே நிக்க முடியாதுன்னு நினைச்சவங்க இப்ப தலையில வச்சிருக்காங்கல்ல, அதான். ஓ ஆமால, ஊர்ல சொன்னீங்கல்ல, மறந்துட்டேன். சரி அப்படியே அந்த பொண்ணு இப்படி நிக்க வச்சு இது பண்றீங்க, விடுங்க. போய் கொண்டாரு, அப்பா அம்மா கூட பேசிட்டோம், அவங்க ரசிக்கிட்டோம் பொண்ணு பூவோட. அதாம்மா சொல்றேன். சரி கைஸ், நான் உங்களை விட்டுட்டு வாங்க, நம்ம போலாம். ஓகே போலாம். வாடா வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு திரும்ப. உனக்கு நம்பிக்கல, அடிக்கல, எதுவுமே பண்ணலமே. நான் கூட திவிமா சொல்லிச்சு, இருந்தாலும் அவ ஹோப்புக்காக இருந்தாம இருந்தேன். நான் நம்பவே இல்லமே. ஆனா எனக்கு இப்ப நம்பிக்கல, அடிக்கல, இந்த வாசனை ஒண்ணுமே பண்ணலமே. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, என்னாலையும் பூ வச்சுக்க முடியும்னு நினைக்கும் போது. எனக்கு புரியுது, ஃபாரின்ல பூ தானே இதுல என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கல்ச்சர், நம்ம வளர்ந்த விதம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதனால என் பொண்ணு வைக்க முடியலன்ற ஏக்கம் எனக்கு இருந்துச்சு. ஆனா இப்போ இல்லடா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ கல்யாணம் எப்படி இருக்குமோ, மாலை பூ இல்லாம யார் ஒத்துப்பான்லாம் யோசிச்சேன். ஆனா அது ஒத்துக்கவும் ரெடியா இருந்தான். அவனாலேயே இப்ப அதுக்கு தீர்வும் கிடைச்சிருச்சு இல்ல? அது என்னவோ சரிதான்ப்பா. அரசு என் லைஃப்ல வந்துட்டுதான் எனக்கு இவ்வளவு சந்தோஷம்லாம். உண்மையிலே ஒரு லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு இவ்வளவு பெரிய ஃபேமிலி, அவ்வளோ லவ், அப்படி ஒரு நாத்தனார் ஃப்ரெண்டா, அவ ஃப்ரெண்ட்ஸுங்களும் என்ன ஃப்ரெண்ட்ஸா பாக்குற மாதிரி என்னை சுத்தி இவ்வளோ லவ் ஒன்ஸா இருக்கிறதுக்கு காரணம் அவர் தானே. ஆமாண்டா, என்னைக்கும் அந்த குடும்பத்தை விட்டுறாத, பிரிச்சிடாத. அந்த பொண்ணு என்னைக்கும் அந்த குடும்பத்தை தள்ளி பாத்துறாதடா. நிச்சயமா பார்க்க மாட்டேன்ப்பா. என்னைக்குமே அந்த வீட்டுல முன்னுரிமை அவளுக்கு மட்டும்தான்ப்பா. இத கலைக்க கூட உங்ககிட்ட யாராவது ஏதாவது சொல்லுவாங்கப்பா, நீங்களும் அதை ஒத்துக்காதீங்க. இது பார்த்தோம், அந்த ஆளை பார்க்கும் போதே தெரியுது, வீராவோட மாமா. ஆமா மம்மி, அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க, அந்த ஃபேமிலி கிட்ட இருந்து. தெரிஞ்சிருச்சு, எல்லா இடத்துலயும் அவங்க திவ்யமாவை தட்டி வைக்கிறாங்க பார்த்தேன். இது கூட மாடியில ரொம்ப நேரம் அந்த பொண்ணுகிட்ட என்னவோ பேசினாங்க. போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அழுதுட்டு வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. சரி நம்ம தப்பா பரப்பக்கூடாதுன்னு நினைச்சு நான் அவங்க கிட்ட கூட சொல்லாம விட்டுட்டேன். நிச்சயமா அவங்க அப்படிதான். ஆனா என்ன பேசினாங்கன்னு சொல்ல மாட்டாமா அவன். அவகிட்ட அது ஒரு பிரச்சனை. சென்னைக்கு போய் தான் இதை விசாரிக்கணும்.
ஆண்டி அவங்க அடிக்கடி இப்படி பண்ணுவாங்களா என்ன? அதெல்லாம் பெரிய கதமா, அதெல்லாம் ஒரு நாள் சொல்றேன். எங்கன்னா இது மாதிரி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே போயிடுங்க அந்த இடத்துக்கு. அவளை கூப்பிட்டுருங்க ஏதாவது சொல்லி, புரியுதா? இனிமேல் அவங்க இருக்கிற தசை பக்கம் கூட அவளை விட மாட்டேன், பாத்துக்கிறேன். அது போதும் மாமி. சரி வா வந்து உட்கார், நம்ம ரொம்ப நேரம் பேசலாம் தான் உன் ஆத்து சொல்லிடுச்சு. அப்படிதான்ப்பா சொல்லியிருக்கா. வருவாளா? எனக்கு வரணும்னு தான் ஆசை இருக்கும், ஆனா யாரும் விட மாட்டாங்க. ஆல்ரெடி காலையில இருந்து அவ இல்லைல்ல, அதனால விட மாட்டாங்க. அவ இந்த டெக்கரேட் பண்றது ரெடி பண்றது அதுக்குள்ள கூட போயிட்டா. அப்புறம் என்ன ரெடி பண்றது கொஞ்ச நேரம் வந்தா. அப்புறம் ஊசி போட்டு எனக்கு அலர்ஜி ஆகுதான்னு பாக்குறதுக்காக, எனக்கு அந்த ஊசி போட்டு ரொம்ப தூக்கம் வந்துச்சு. சரி தூக்கத்துல ஏதாவது பண்றேன்னு பாக்கிறதுக்காக அவ அந்த ஒரு என் கூடவே உட்காந்துட்டு இருந்தா. புரிஞ்சுட்டியா? அது ஒரு மாதிரி கேர்னஸ் கொடுக்குது. ஒவ்வொருத்தருக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுமா. சில பேருக்கு ஒரு மாதிரி நமிச்சுக்கிட்டு இருக்குமா, சில பேருக்கு தூக்கம் வருமா. எனக்கு தூக்கம் வர மாதிரிதான் இருந்துச்சு. சரி நமிச்சிட்டே இருந்தா கூட சொரிவாங்களேன்னு கூட சொரியத்துக்காக அவ உட்காந்தா. சரி தூக்கத்தை ஏதாவது பண்றேன்னா ஏதாவது ஆகுதான்னு பக்கத்துலயே உட்காந்துட்டு இருந்தாமா அந்த லூஸ் கேக்கி. எப்பவுமே இதே மாதிரி ஒத்துமையா இருந்துருவடா. ஆனா அந்த குடும்பம் புரிஞ்சது. உன்னால அந்த குடும்பத்துல பிரச்சனை வந்துச்சுன்னு இருக்கக்கூடாது. நிச்சயமா இருக்காது மாமி. போதும், அது மட்டும் தான் எங்களுக்கு கௌரவம். ஒருத்தவங்க கெட்டவங்களா வந்து மோசமானவங்களா இருந்தா கூட ஓகே, ஆனா உன்னை எல்லாரும் தாங்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. அது என்னைக்குமே ரெண்டு குடும்பமா பாத்துறாது. டாடி மாட்டவே மாட்டேன். இவன் உட்காந்து பேசுவோம். எல்லாருக்கும் டின்னர் கொடுத்துட்டு எங்க கூட தானே தூங்குவேன். மாமி இன்னைக்கு எனக்கு உங்க கூட இருக்கணும் தான் தோணுது. ஓகே வா. இன்னும் எவ்வளோ நேரம் இந்த ட்ரெஸ்ல இருக்க போறீங்க? மாத்தலையா? எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. யார் மாற்ற விட்டா? ஏன் மம்சியா அப்படி சொல்றீங்க? அதை இருக்காள் எனக்கு ஒரு தங்கச்சி மாற்றவே கூடாதுன்னு ரூல் போட்டிருக்கு. மாத்தக்கூடாதா? ஏன்? அவ ஆயகர் சுத்தி போட சொல்லியிருக்கா, அதான். அதனால மாத்தக்கூடாதுன்ட்டு. கொஞ்சம் இருக்கணும்ல. ஓ ஓகே ஓகே, அதனால மாத்தாம இருக்கீங்க. சரி, அது அவங்க தானே ப்ரோ, நீங்கள் ஏன்? நானும் மாத்தக்கூடாதான். அவங்க ரெண்டு பேரை நிக்க வச்சு சுத்தி போட மாட்டாங்க. அவ தனியா இவன் தனியா தான். ஸோ அவங்க தனியா சுத்தினதுக்கு அப்புறமா எனக்கும் இவனுக்கும் உங்களுக்கும் இருக்குமா? ஏன்? ஓகே ஓகே. ஓகே ஓகேவா? ஏன்? எல்லாம் சொல்லிட்டு இருந்தாலே அதான். உன் லவ் சொன்னால என்ன சொன்ன? அதுவா, சண்டை போடாத ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் திடீர்னு சண்டை போட்டுட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லா பேசாமலே இருந்துட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப திருஷ்டி ஆயிடுச்சு போல. ஆயா விட்டு சுத்த வைக்கணும்னு சொன்னான். அன்னைக்கு அம்மா விட்டு சுத்தி போடணும்னு சொன்னான். ஆனா அதை அவ செய்யல. ஏன் எதுக்குன்னு கேள்வி வரும்ல, அதனால விட்டுட்டா. அதான் இப்போ இதை சாக்கா வச்சு ரெண்டு பேருக்கும் சுத்தி போட சொல்லிட்டா. ஓ அப்படி. நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு நாள் சண்டை போட்டோன்றதுக்காக. ஆமா ப்ரோஸ், வாயில்லாத வாயை வச்சு என்னென்ன பேசுனீங்க? சரி வேண்டாம், விட்டுருங்க. அதுக்குதான் அந்த வாயெல்லாம் குறையணும்னு சுத்தி போட சொல்லியிருக்கா. புரிஞ்சுது. எங்க உங்க ஃப்ரெண்டை காணும்? ஆன் த வே வருவா. இல்ல கை இன்னும் அழிக்குது. அது லைட்டாக தான் வலிக்குது. வலையில போடாம இருக்க. வலையில போட்டா பிரச்சனை வரும். அந்த கையில பிரேஸ்லெட் போட்டுக்கிட்டேன். அமைதியாரு. டேய், கை வலிக்குதாயா? குட்டிமா என்கிட்ட கூட சொல்லு, என்ன கைவலி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்க சொல்லுன்னு. எங்க ப்ரோ, எதுக்கு தேவையில்லாத பஞ்சாயத்து? ஓ அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியலாம், எனக்கு தெரியக்கூடாது அப்படிதானே? அப்ப நான் தெரிஞ்சுக்க தகுதி இல்லாதவன். ஏன் இப்படி பண்ணுறீங்க? இல்ல புரிஞ்சிருச்சு, என்ன எந்த இடத்துல வச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ எதுக்கு கீழே உட்காந்துருக்கீங்க? நிறைய பேர் வாழ்க்கையிலே கீழே தள்ளிட்டாங்க, அப்புறம் என்ன? சபா முடியலடி. அப்படிதான் முடியாது, நாங்க சொல்லிட்டோம் விடு. ஆண்டாடி. நீயே சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. நேற்று அவங்க பேசியிருக்காங்கல்ல, அப்போ அவங்க மாமி கையை பிடிச்சி இறுக்கி பேசியிருக்காங்க போல. அஃப்கோர்ஸ் அவங்க வாலண்டியெல்லாம் பண்ணல, அதனால அந்த இடம் அவளுக்கு வலிக்குது, வேற ஒன்றும் இல்லை. அவங்க ரொம்ப இறுக்கிட்டாங்க போல. இருக்கக்கூடாது, கோவம் வேண்டாம், விட்டுருங்க. அது நிஜமாவே எதாச்சும் நடந்தது தான். வீட்டில் எங்கே இடிச்சுக்கிட்டேன்னு தெரியல. அந்த பெயின் லைட்டாக இருக்கும்போது அது மேலேயும் அவங்க அழுத்துருவே வலி அதிகமாகிடுச்சு, அவ்வளோதான். இதை அப்படியே விட்டுறணும். இன்னைக்கு விட சொல்றேன்னு கேட்குறேன். நான் சொல்கிறது நான் ரிப்பீட் அது. அமைதியாக இருக்க முடியுமா, இல்லை நான் கிளம்பி போவா? சரி, நான் எப்போ ட்ரெஸ் மாற்றணும்? இன்னும் கொஞ்ச நேரம். அண்ணி அவங்க வீட்டில் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்காங்க, அதெல்லாம் முடியட்டும். அதுக்கப்புறமா இன்னைக்கு அவங்க இங்கே வரலாம், உனக்கு ஓகே தானே? அதெல்லாம் ஓகே தான். இருந்தாலும் இவ்வளோ அழகாக ரேட்டியாக பாட்டி என்கிட்ட பிரிக்கிறீங்க பத்தியா? பிரிக்கல, அவங்களே அங்கே ஓவர் அட்டாச்சாக தான் இருக்காங்க. என்னையும் தான் இழுத்து பிடிச்சாங்க. வேண்டாம் நீங்கள் ப்ரைவேட்டாக இருங்கன்ட்டு நான் 3 பேரையும் விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். இல்லைன்னா இருந்திருப்ப. இருந்தால் இங்கே இருக்க வேதாளம் முருங்கை மரம் ஏறணும்னு எனக்கு தெரியுமே.
இங்கே வா ஏன். அதெல்லாம் முடியாது. சரி உன்கிட்ட பேசணும் ஒரு 5 மினிட்ஸ் சரியா? அதுவும் முடியாது. முடியுமா முடியாதான்னு கேட்கல புரியுதா? எல்லாரும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதெல்லாம் மாட்டேன். ப்ராமிஸாக ஜஸ்ட் 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வேணா இருந்துக்கோ இங்கே. நைட் ஃபுல்லாக கூட இங்கே நம்ம சுற்றி போட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு இங்கேயும் கூட இருக்கும். நான் எதுவும் கேட்கல. சரி சொல்லுங்க. தனியாக பேசணும்னா தனியாக பேசணும் புரியுதுல? சரி சரி புரிஞ்சது. வாங்க போகலாம். அது வரையிறேன். அப்ப தனியா பேச போறீங்க? அதான் 5 மினிட்ஸ் சொல்கிறாரு. அவள் கான்ஃபிடென்ட்டாக சொன்னால் அவங்க வந்துடுவார். பார்க்கலாம் எவ்வளவு நேரம் கழிச்சு வராங்க, நம்மளும் பார்க்கலாம். பாருங்க பாருங்க. என்ன என்ன பேசணும் சொல்லுங்க, பேசலாம். பூ வைக்கல. தோணலை, வைக்கல. இது ஒரு பதிலா? ஆமாம். என்ன பார்த்து பேசும். ஒன்றும் தேவையில்லை. அப்படியே கரெக்ட் பண்ணி திரும்ப லாக் போட. அப்படி தானே? முடியாது முடியாது. பண்ண மாட்டேன். முடியாது. என்ன கேட்டாரே தவிர பூ எடுத்துட்டு வரல. அப்போ நம்ம ஆசை நிராசையோ. என்ன? ஒன்றும் இல்லை, பேசியாச்சா? கிளம்பலாமா? இரு. எதுக்கு இருக்கணும்? நான் போய் ட்ரெஸ் மாற்றணும். திருப்பிச்சு நான் மாற்ற இருக்கு, நீ மாற்றக்கூடாது. விளையாடுறீங்களா? நான் சீரியஸாக சொல்கிறேன். காலேருந்து செம்ம வேலை, கை கால்லாம் வலிக்குது, மாற்றிட்டு படுக்கணும். அப்படியே படு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நான் மாற்ற மாற்றிட்டு தூங்கலாம். தான் சொல்கிறேன்ல. நான் சொல்வார், ஒரு பூ அது வாய் மட்டும்தான் வரும், வச்சுட்டு வந்து தரது வச்சு விடுறதுனால இல்லை. ஒரு நிமிஷம். இவர் கையில பூவா? ஜாதி மல்லியா? இதை நான் கட்டணுமா? இல்லையே, அந்த பூல கூட ஜாதி மல்லி இல்லையே. இந்த ஊர்ல இது அவ்வளோ கிடைக்காதே. என்னது இது? பூ இது கூட தெரியாதா? இது பூன்னு எனக்கு தெரியும். இந்த ஊர்ல இந்த பூ கிடைக்காதேன்னு கேட்டேன். எங்களுக்கு வேணும்னா எந்த ஊர்ல இருந்தாலும் அலைஞ்சு தெரிஞ்சு நாங்கள் வாங்கிடுவோம். சரி சரி, எதுக்கு வாங்கினீங்க? நான் தலையில் வச்சுக்க. சூப்பர், வீங்க வீங்க, நான் பார்த்ததே இல்லை. அவளே வேண்டாம் 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 வேண்டாம், வலிக்குது. தானே உனக்கு? சரி கொடுங்க. முடியாது. ஓ அப்போ இது எனக்கு இல்லை. உனக்கு தான். அப்போ கொடுங்க, வச்சுக்கிறேன். நீ வைக்க வேண்டாம், நான் வச்சு விட்றேன். என்னது? புருஷன் தானே? ஆமா, யார் இல்லைன்னா? அப்போ நானே வைக்கிறேன். சியாவேஷ், லாஸ்ட்டில் சொல்கிற அப்புறம் கேடு. இது நிஜமாவே வீவ்லென்த்ல நடக்குதா இல்லை அண்ணி போட்டு கொடுத்துருப்பாங்களா? தெரியலையே. இப்போ எக்ஸைட்மெண்ட் ஆகக்கூடாது. உண்மை தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸைட்மெண்ட் ஆகிக்கலாம். சரி வைக்கவா? வைங்க. திரும்ப. தலை அங்கே தானே இருக்கு, எல்லாம் தலைக்கு தானே வைப்பாங்க. திரும்ப சொல்றீங்க? நான் அப்படிதான் வைப்பேன். என்னமோ வச்சாச்சுல, விடுறது. இது என்ன? அப்படிதான் பிடிப்பேன். என்ன பாரு. உங்களுக்கு பார்த்தா இல்லைங்க, பெருசாயிடும். முடியாது முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு பாரு. மாட்டேன்ப்பா. இது இருக்காதீங்க. பாருன்னு சொல்கிறேன். முடியாது. ஏன் முடியாது? பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிடுவீங்க, என்னால் முடியாது. விட்டுருங்க. என்ன? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். பிச்சு பிச்சு வாங்கணும், வாங்க போகலாம். அதெல்லாம் உன்னை பார்க்காம ஒன்றும் நடக்காது. வேண்டாம் ப்ளீஸ். அப்பா மேலே முடியாமல் படுக்கணும்னு சொல்லி ஒத்துக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? என் மடியில் படுத்துக்கோ, அவ்வளோதான். நீ சும்மா படுக்கக்கூடாது, பக்கத்தில் படுக்கக்கூடாது. என் மடியில் தான் படுக்கணும். உன் ஃப்ரெண்ட்ஸ் உன் கூட எல்லாருக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ தலைக்கல்ல படுக்கிறதுக்கு பதிலாக என் மடியில் படுக்கணும், அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு ஆசையா? எனக்கு இதுதான் பெரிய ஆசை. இப்போ என்னன்ற? முடியாதுன்னா மட்டும் கேட்கவா போறீங்க? சரி, இங்கே யாரும் சலிச்சுக்கிட்டு சொல்ல வேண்டாம்ப்பா. அவனே கடிச்சு வச்சிருவேன். சரி சரி பார்ப்போம். போகலாம். என்னடி தோ வரட்டு வந்துட்டு படுத்துட்ட? நான் டயர்டாக இருக்குன்னு படுக்கணும்னு வந்தேன். சரி. ஆனா அவர் மேலே தான் படுக்கணுமோ. மேல? அதான் இப்படி டயர்டாக இருக்கு மனுஷங்க படுக்க விட மாட்டாங்கடி. என்ன? ஒன்றும் இல்லை, சும்மா சொன்னேன். சொல்றது இல்லை சொல்லிடுவா, சொல்லிட்டு சும்மா சொன்னேன்பா. என்ன இருந்துட்டோமா? ரொம்ப வேண்டாம், அப்படியே இரு. அது போதும். இந்த செட்டை தொட்டு உனக்கு சூப்பரா இருக்கு. இது அண்ணி நகை. கையில் நகையா? எப்படி சொல்ற? பேங்க்ல அதை தச்சிருக்காங்க. இதுதான் பொண்ணு அவங்க ஆடம். நான் அங்கே போட்டேன்ல, நீங்க போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லவே தான் இதை எடுத்து போட்டேன்.
இல்லைன்னா அங்கே வந்தால் எனக்கு எதுவும் போட மாட்டாங்களா, என் ட்ரெஸ்ஸை போட மாட்டாங்களாம். நான் தான் இருக்குல்ல அப்படி சொன்னேன். நீ டூப்ளிகேட்டாக வாங்க போகிறதானே, அதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு எனக்கு அவங்களுக்கும் ஆர்கியூமெண்ட். அதனால தான் எடுத்து போட்டுட்டேன். சரி சரி சரி, எங்களுக்காக டூப்ளிகேட் வாங்கினியா? யாருக்கும் வாங்கக்கூடாதான். என் நகை நீங்கள் எப்படி ஷேர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இங்கே அவங்க நகையை ஷேர் பண்ணிக்கணுமா, புரிஞ்சுதா? இதுக்கெல்லாம் நீனா வேற, அவங்க அப்பா அம்மா என்ன சொல்ல போறாங்க? ஏய், அவங்க என்ன சொல்ல போகிறாங்க? நீங்கள் 4 பேரும் போடுங்க, இதில் என்ன இருக்குது? அவங்க தான் ஃபஸ்ட்டு திட்டினதே, நீ வேற. ட்ரெஸ்க்கு சூஸ் பண்ணி கொடுத்ததே அத்தை தான். ஓ, ட்ரெஸ்ஸுக்கு அவங்க தான் இந்த நகையை சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம். அப்புறம் இந்த பிரேஸ்லெட்டு உங்க அண்ணிது. சே இல்லை, இது என்னது? உங்ககிட்ட ஒரு பிரேஸ்லெட் இல்லையே, எப்படி இந்த பிரேஸ்லெட்? அதுவா, அது வந்து இந்த வாட்டி நான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன்ல, அதுக்காக என் அண்ணன் வாங்கி கொடுத்த பிரேஸ்லெட் இதுதான். என்ன மாம்ஸ், உங்க தங்கச்சிக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க? இதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல வாங்கி தருவாரு. டிவில சட்டை ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியிருக்கேனே, அதுக்கு வாங்கி தரது. அதுக்கு நீ தான் ட்ரீட் வைக்கணும். உனக்கு நாங்கள் வேலை கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு நீ தான் ப்ரைஸ் தரணும். பாருல விவர, உனக்கு தேவைப்படும் போது உனக்கும் செய்வாங்க. பாக்குறேன் என்ன செய்யறாங்க. பாருடி பாரு. இவன் என்ன மடியில பார்த்து நம்ம கூட பேசுவான்னு பார்த்தா அவங்க கூடயே பேசிட்டு இருக்கா. இதுக்கு மடியில படுக்காமலே இருக்கலாமே. சின்ன வீடு அமைதியா இருக்கு. இன்னும் டிக்கெட்டுங்க அங்கேருந்து வரல, அதான். ஓ, வந்தோடனே இதுவாயிடும். ஆமாம், இங்கே வந்து கொஞ்ச நாள் ஒரு வெறுப்பு ஏற்றணும்ல, அதனால சரியாயிடும். நான் போய் எங்க அண்ணன் பக்கத்துல உட்காந்துக்கலாம். அப்போ வந்து எப்படி வெறுப்பேற்றுவா? அவள் வெறுப்பு ஏற்றினா முடிவு பண்ணா எப்படி வேணா செய்வா, பாரு. பாக்குறேன். குட்டி குட்டிமா, மாடலிஸ்ட் சரியில்லை, என்னன்னு கேட்டுற கூடாது. என்ன இவ்வளவு நேரம் கூப்பிடுறேன், என்ன கேட்க மாட்டேற? அப்பதான் நீங்க என்னென்ன ஃப்ராட் வேலை பண்றீங்க, திலாலங்கடி வேலை பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். அதான், அதனால நான் திருமாட்டேன். நான் ஃப்ராடு மவளே, இதுக்கப்புறம் தூக்கிட்டு போக வேண்டியதான். இல்லை, சும்மா சொன்னேன். சரி, நீங்க போட்டு சுத்தி போட்டு வாங்க. ஆயிடுச்சா? கரெக்டா இருக்கும், போயிட்டு வாங்க. மாத்திடுவியா? மாத்திக்கிறேனே, உங்க உத்தர வேலைக்கு வந்துடுவேன். கொஞ்ச நாள் நான் அப்புறம் பழகிக்கிறேன் ப்ளீஸ். அப்புறம் டெய்லியும் பின்னால் இருக்க ட்ரை பண்றேன் ப்ளீஸ். கொஞ்ச நாள் பழகிக்கிறேனே. சரி, எனக்கு புரியுது, நீ இத்தனை வருஷம் பழகிட்டல. ஓகே பிரச்சனை இல்லை. அப்புறம் வாங்கி கொடுத்த போவேன். அது குதிரவாளுக்கும் வச்சுப்பேனே. அப்பனா சரி. அப்படின்னா ஓகே. இப்ப போய் சுத்தி போட்டு வரீங்களா 2 பேரும்? வீட்டுக்கு போகணுமா? ஆமா, அந்த வீட்டுக்கு போங்க. சுத்தி போட்டுக்கிட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு அன்னைக்கு சொல்லிட்டு அங்கேயே இருக்க சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல, ஏதாவது நினைப்பியான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால சொல்லிட்டு வந்துருங்க. நீ வா. வந்தா லேட் ஆகும், என்ன யாராவது லாக் போட்டுருவாங்க. பரவாயில்லையா? நீ சுத்தி போட்டுக்கலாம்ல. இதுக்கு பிரச்சனை வர்றதுக்கு ஒன்றும் தேவையில்லை. வேணா நம்ம வீட்டில் சுத்தி போடுவாங்க, இங்க கிளம்புங்க. நாம ஜோடியா? இன்னைக்கு பொண்ணு பார்த்து அவங்களே ஜோடி இல்லைன்ற வச்சு விட வச்சு ஓடு. தானே கொள்ளைச்சக்காரி. பரவாயில்ல, நீங்க 2 பேர் சுத்தி போட்டுக்கிட்டாலே நாங்க சுத்தி போட்டுக்கிட்ட மாதிரி தான். ஓடுங்க. சரி சரி, ஐஸ் வச்சே ஏமாத்து. ஆமா, இவரை ஏமாத்தோன்னு திறந்தான்னு வைக்க ஒன்னா என்ன பண்ணுவோம் உனக்கே தெரியும். புரிஞ்சிடுச்சு. என்ன பண்ணுவாரு? வாயில ஒன்று குத்துருவாரு. என்னடி சொல்ற? ஆமா, ரொம்ப வயர்னா வாயில ஒன்று கொடுப்பாரு. புரிஞ்சது. அவ்வளோதான், பாய் சைலண்ட் ஆயிடும். புரிஞ்சுக்கிட்டல? தெளிவா அண்ணா ரொம்ப வாழுன்னு தெரியுது. இல்ல, ரொம்ப 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 ரொம்ப. சரி, கிளம்புறேன் இங்கே. சரிம்மா, கிளம்பிட்டேன். குட் பாய். ஆமா, இவங்க சொல்றதுக்கு எல்லாம் தலையாட்டினா குட் பாய், இல்லைன்னா பேட் பாய். நீங்க கிளம்பிட்டேன். ஓகே போயிட்டு சுத்தி போட்டுக்கிட்டு 2 months உட்காந்துட்டு ஓடுவாங்க. ஓகேவா? அப்படிங்க வந்துடுவேன். சரி, 2 months உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு மொட்டவாமா. சரி, ஐஸ் வச்சே ஏமாத்து. சரி சீக்கிரம் போயிட்டு வாங்க. ஓகே வந்துடுறேன். சரி, சொல்ல போயிட்டு வாங்க.